ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் விகே. பொங்கல் பண்டிகையொட்டி ரேஷன் கார்டுதாரர்களுக்கு அரசு வழங்கும் பொங்கல் தொகுப்பு எப்போது வழங்கப்படும், என்னென்ன பொருட்கள் இருக்கும் என்ற கேள்விகளுக்கு தமிழக கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் விளக்கம் கொடுத்துருக்காரு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை அடுத்த மாதம் கொண்டாடப்படுது. இந்த பொங்கல் பண்டிகையொட்டி அரசு சார்பில் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு ரேஷன் கடை மூலம் பொங்கல் தொகுப்பு வழங்கப்படும். கடந்த வருடம் பச்சரிசி, சர்க்கரை அது கூட சேர்ந்து 1000 ரூபாய் வழங்கப்பட்டுச்சு. அந்த வகையில் இந்த ஆண்டுக்கும் அதே பொருட்கள் வழங்கப்படுமா அல்லது அவற்றில் மாற்றம் இருக்குமா என்பது குறித்து பெரிய எதிர்பார்ப்பு மக்களிடையே நிலவுது. இந்த நிலையில் சென்னை சோழிங்கநல்லூரில் தனியார் நிகழ்ச்சியில் கூட்டுறவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் IAS கலந்து கொண்டார். அதன் பிறகு அவர் பத்திரிகையாளர்களை சந்தித்தார். அப்போது பொங்கல் தொகுப்பு எப்போது வழங்கப்படும், பொங்கல் தொகுப்பில் கடந்த முறையை விட கூடுதல் ஏதேனும் பொருட்கள் இருக்குமா என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு முதல்வர் அறிவிக்கக்கூடிய பொங்கல் தொகுப்பு வரும் வாரத்தில் அறிவிப்பார். அதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம். கரும்பு கொள்முதல் தொடர்பாக வேளாண் துறையுடன் சேர்ந்து அனைத்து ஏற்பாடுகளையும் மேற்கொண்டு வருகிறோம். கூடுதல் பொருட்கள் என்பது கொள்கை ரீதியான முடிவுதான். ஏற்கனவே அமைச்சர் சொல்லியிருக்கிறார், முதல்வர் அறிவிக்கக்கூடிய அறிவிப்புகளை நாங்கள் முன்கூடியே அறிவிக்கக்கூடாது. முதல்வர் அறிவிப்புக்காக நாம் காத்திருக்க வேண்டும். அறிவிப்பு அடுத்த வாரத்தில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வேளையில் பல ரேஷன் கடைகளில் பச்சரிசி தட்டுப்பாடு உள்ளது அப்படிங்கிற கேள்வியும் முன்வைக்கப்பட்டுச்சு. இதுக்கு பார்த்திங்கன்னா அரிசி, பருப்பு எல்லாமே 2-3 மாதத்திற்கு தேவையான இருப்பு உள்ளது. புழுங்கல் அரிசி உடலுக்கு நல்லது. அதே நேரத்தில் 30% பச்சரிசி வழங்கப்படுகிறது. பல இடங்களிலும் புழுங்கல் அரிசி தான் கேட்கிறார்கள். பச்சரிசி எந்தெந்த இடங்களில் கேட்கிறார்களோ அதை பார்த்து பச்சரிசி வழங்கப்படுகிறது. அதை வழங்குறதுக்காக நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பச்சரிசிகள் தட்டுப்பாடு இன்றி வழங்க நடவடிக்கை எடுக்கும். பொங்கல் நேரத்தில் பச்சரிசி தட்டுப்பாடு இன்றி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பொங்கல் நேரத்தில் பச்சரிசி தேவை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழகத்தில் மட்டும் 35,000 ரேஷன் கடைகள் உள்ளன. எப்போதுமே கூட்டுறவு மற்றும் உணவு இரண்டு கண்கள் என்று சொல்வேன். முதல்வர் சொல்வது போல உணவை ரேஷன் கடைகள் மூலம் கொடுப்பது மட்டும் நமது பணி கிடையாது, அதனை பாதுகாப்பதும் நமது பணி. அந்த வகையில் தமிழ்நாடு நகர்ந்து கொண்டிருக்கிறது. தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் என்று மத்திய அரசு திட்டத்தை, தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் என்ற மத்திய அரசு திட்டத்தை முழுமையாக நாங்கள் செயல்படுத்துகிறோம். அதற்கு மேலாக இன்னும் 1,14,00,000 பேர் பயன்படுகிறார்கள். இது மட்டும் இல்லாமல் 1,04,00,000 பேருக்கு இலவச அரிசி, 1 கிலோ பருப்பு, சர்க்கரை அனைத்தையும் வழங்குகிறோம். அதேபோல் பருப்பும் தயார் நிலையில் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசுடைய திட்டத்தை நாங்கள் முழுமையாக செயல்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் அப்படின்னு கம்பல்சரி சொல்லிட்டாங்க. அதில் என்னென்ன பொருட்கள் வழங்குவாங்க, எத்தனை விதமான பொருட்கள் அப்படிங்கிறத தமிழக முதலமைச்சர் கூறுவார் வரும் வாரங்களில் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி கலந்த உரையாடல் நடந்துச்சு. ஸோ அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருட்கள் வழங்குறது மட்டும் இல்லாமல் 1000 ரூபாய் பணம் வழங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கலந்துரையாடல் எல்லாமே அமைச்சர் மூலமாக எல்லாமே கம்ப்ளீட் ஆச்சு. ஆனால் இன்னும் அதுக்கு அரசாணை வெளியிடுவாங்க. அந்த அரசாணை வெளியிட்டாங்க அப்படின்னா இதுதான் பொருட்கள், இதுதான் அமௌண்ட்டு, இதை இந்த பொங்கலுக்கு வழங்க போகிறோம், இதுக்கான டோக்கன் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லிடுவாங்க அந்த அரசாணையில். ஸோ அது இப்போ வரைக்குமே அறிவிக்கப்படாமல் இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி மீட்டிங்கில் அமைச்சர்கிட்ட கேட்டாலும் அவங்களுமே இன்னும் முழுமையான அறிவிப்பு வெளியாகலை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு என்ன டிஸ்கஷன் போயிருக்கு அப்படின்னா 1000 ரூபாய் வழங்கலாம். அதே மாதிரி பொருட்களை குறைக்கிறதா, முக்கியமான ஒரு 5 பொருட்கள் மட்டும் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. வெல்லம் இருக்காது, அதுக்கு பதிலாக கரும்பு வழங்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்காங்க. அதாவது 21 பொருட்கள், 15 பொருட்கள் இந்த மாதிரி இல்லாமல் கம்மியான பொருட்கள் 5-6 பொருட்கள் மட்டும் வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சில சமயம் 1000 ரூபாய் இல்லாமல் இருந்துச்சு, அதுக்கு பதிலாக 1000 ரூபாய் வழங்கலாம் ரொக்கமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெல்லம் வழங்குறதுக்கு பதிலாக கரும்பு வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கரும்பு ஒரு 5-6 பொருட்கள், அது கூட சேர்ந்து 1000 ரூபாய் வழங்கலாம் அப்படின்னு சொல்லி கலந்த ஆலோசனை நடந்திருக்கு. அதுக்கு அரசாணை மட்டும் இன்னும் வெளியிடல. அரசாணை என்ன அப்படின்னா, இது கம்பல்சரி தமிழகம் முழுமைக்கும் இத்தனை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. ஸோ அதை இன்னும் வெளியிடாமல் இருக்காங்க. ஸோ டிஸ்கஷன் மட்டும் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கான அரசாணை வரும் வாரங்களில் முதலமைச்சர் வெளியிடுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்ததும் மக்களுக்கான பொங்கல் பரிசு தொகை அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் டோக்கன் வழங்குவாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன டேட்டில்
பொருட்கள் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த டோக்கன்லேயே கொடுத்துருவாங்க. இந்த டேட்டில் உங்களுக்கு இந்த பொருட்கள் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற டோக்கன் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த டோக்கன் வழங்கக்கூடிய டீட்டெயில்ஸ், அரசாணை டீட்டெயில்ஸ், அது போக பொங்கல் பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் ஒன்றுக்குன்னே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், பணம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் உடனுக்குன்னே உங்களுக்கு வரணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும்.